ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் ஃபேன்ஸ்க்கும் அஜித் ஃபேன்ஸ்க்கும் திடீர்னு சோஷியல் மீடியால ஒரு வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது என்ன, எதனால அது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதுதான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். லியோ படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் நடிப்புல வெளியாகி இருக்கும் கோட் படம் கடந்த 5ஆம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆச்சு. வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல ஏஜிஸ் நிறுவனம் தயாரித்திருக்கும் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணிருக்காரு. இதுல விஜயுடன் சேர்ந்து நடிகர்கள் பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம், அஜ்மல், நடிகைகள் ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரின்னு நட்சத்திர பட்டாளங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. குறிப்பா 80ஸ்கள்ல முன்னணி ஹீரோவா வலம் வந்த மோகன் இந்த படத்துல வில்லனா களமிறங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. மேலும் த்ரிஷா ஒரு பாட்டுக்கு விஜயுடன் சேர்ந்து செம்மையா டான்ஸ் ஆடி இருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை A1 மூலமா காட்டியிருக்காங்க. இது எல்லாமே ஃபேன்ஸ்க்கு பெரிய ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. 400 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் இப்போ பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் வேட்டை நடத்திட்டு வருது. இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் இந்த நேரத்துல கோட் படத்தை தயாரித்த ஏஜிஸ் நிறுவனம் தங்களுடைய அபிஷியல் பேஜ்ல ஷேர் பண்ண ஒரு போஸ்டால அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. பொதுவா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படம் சம்பந்தமான பாசிட்டிவ் ரிவ்யூ, பாசிட்டிவ் மீம்ஸ் எல்லாம் அந்த தயாரிப்பு நிறுவனம் தங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணுவாங்க. அது போலதான் கோட் படத்தோட பாசிட்டிவான ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதுல பைல்வான் ரங்கநாதன் கோட் படத்தை பத்தி பாசிட்டிவா பேசியிருக்காரு. அத விஜய் ஃபேன் ஒருத்தர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஷேர் பண்ணி, எப்பவுமே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கும் பைல்வான் ரங்கநாதனே இப்போ கோட் படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அஜித்தை மிக மோசமா கெட்ட வார்த்தையில மென்ஷன் பண்ணி போஸ்ட் போட்டிருக்காரு. அத ஏஜிஸ் நிறுவனம் தங்களுடைய அபிஷியல் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இத பார்த்துதான் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. பொதுவா விஜய் அஜித் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ரெண்டு ஃபேன்ஸுமே தலை தான் பெருசு, தளபதி தான் பெருசு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுப்பாங்க. அது எப்பவுமே நடக்கிறது தான். ஆனா இந்த முறை அந்த பிரச்சனை இல்லாம விஜய் ரசிகர்கள் எந்த அளவுக்கு கோட் படத்தை எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி அஜித் ஃபேன்ஸும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அஜித்தின் பிளாக் பஸ்டர் படமான மங்கத்தா படத்தின் டைரக்டர் வெங்கட் பிரபுவோட படம் என்றதாலையும் கோட் படத்துல ஒரு சீன்ல அஜித்தின் பெருமையை பத்தி பேசப்பட்டிருக்குன்னு வெங்கட் பிரபு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம படத்தோட ட்ரைலரை பார்த்துட்டு அஜித் சார் பாராட்டி இருந்தாரு. படம் ரிலீஸ் ஆகும் போது கூட ஃபர்ஸ்ட் ஆளா அவர் தான் விஷ் பண்ணிருந்தாருன்னு தெரிவிச்சிருந்தாரு. இதனால கோட் படத்தை பார்க்க அஜித் ஃபேன்ஸும் ஆர்வமா இருந்தாங்க. அதே போல தியேட்டருக்கு போய் படம் பார்த்து விஜய் நடிப்பை அஜித் ஃபேன்ஸ் பாராட்டி இருந்தாங்க. குறிப்பா கிளைமேக்ஸ்ல தலன்னு வரும்போது அந்த சீனை விஜய் ரசிகர்களுடன் சேர்ந்து அஜித் ஃபேன்ஸும் செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. இந்த நிலையில ஏஜிஸ் நிறுவனம் ஷேர் பண்ணிருந்த இந்த போஸ்டால தான் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க. பொதுவா இது போல பெரிய நிறுவனங்களோட சோசியல் மீடியா பேஜ் எல்லாம் அட்மின் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒருவேளை அட்மின் இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாலும் இதுக்கு ஏஜிஎஸ் அர்ச்சனா கல்பாத்தி எந்த விளக்கமும் வருத்தமும் தெரிவிக்கலன்றதுதான் அஜித் ஃபேன்ஸோட ஆதங்கம். அதனால ஏஜிஎஸ் நிறுவனத்தை பயங்கரமா விமர்சனம் பண்ணி சில ஹேஷ்டாக்குகளை ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது படத்துல விஜய் தான் பொண்ணு கேரக்டர் கிட்ட நீ யாருடைய ஃபேன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு அவங்க தலை ஃபேன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா ரீசெண்டா அவங்க கொடுத்த இன்டர்வியூல தலை யாருன்னு கேட்கும் போது தோனியா கூட இருக்கலாம்னு பதில் சொல்லிருப்பாங்க. இதுவும் அஜித் ஃபேன்ஸ எரிச்சலடை வச்சிருக்கு. படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வெங்கட் பிரபு சொல்லியிருப்பாரு, படத்துல ஒரு இடத்துல அஜித்தை பத்தி பேசியிருப்போம்னு. அது மட்டும் இல்லாம தலைன்னு சொல்லும் போது மங்கதா BGM தான் பிளே பண்ணிருப்பாங்க. கோட் படத்தோட எடிட்டரும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, தலைன்றது அஜித்தை தான் மென்ஷன் பண்ணிருக்கோன்னு. அப்படி இருக்கும்போது மகள் கேரக்டர் கொடுத்த இன்டர்வியூ அஜித் ஃபேன்ஸ இன்னும் கோபமடைய வச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது ஏஜிஸ் நிறுவனம் திரும்பவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, விஜய் தோனி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோக்கு கீழே தளபதின்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அத பார்த்து அப்ப உண்மையாவே ஏஜிஎஸ் அஜித் ஃபேன்ஸ வெறுப்பேத்துறாங்களான்னு சொல்லி அவங்கள திட்டி கீழே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும் போது டைரக்டர் வெங்கட் பிரபு எதுவுமே வாய் திறக்காம இருக்காருன்னு சொல்லி அவரையும் திட்டி சில ஹேஷ்டாக்குகளை ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க. கூட விஜய் போட்டோஸையும் ஷேர் பண்ணி மீம்ஸ் போட்டு கலாய்ச்சிட்டு வராங்க. விஜய கலாய்ச்சா விஜய் ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களா? அவங்க அஜித்தை கலாய்க்க, அஜித் ஃபேன்ஸ் விஜய கலாய்க்கன்னு திரும்பவும் அஜித் விஜய் ஃபேன்ஸ் சண்டை ஸ்டார்ட் ஆகியிருக்கு. சினிமாவை தாண்டி விஜயும் அஜித்தும் நல்ல நண்பர்கள்னு சொல்லப்படுது. அவங்கள போலவே அவங்களுடைய ஃபேன்ஸும் ஒத்துமையா இருக்கணும்னு தான் அவங்களும் ஆசைப்படுவாங்க. ஆனா எதிர்பாராத விதமா நடக்கிற இது போல சம்பவங்களால விஜய் அஜித் ஃபேன்ஸ்குள்ள இருக்கிற மனக்கசப்பு நீண்டுட்டே வருது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரச்சனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.